வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சாலையோர வியாபார தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் திரு மகேஸ்வரன். தமிழ்நாடு சாலையோர வியாபாரிகள் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் இதில் அடங்குவர்? சாலையோர வியாபாரிகளோட அன்றாட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? சமீபத்திய மழை வெள்ளம் காரணமாக அவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாயிருக்கு? அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன? இப்படி பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். தமிழ்நாடு வியாபார தொழிலாளர்கள் கூட்டமைப்போட மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் முதல்ல உங்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. வணக்கம். வியாபாரிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த சாலையோர வியாபாரிகள் அப்படின்னு வரும்போது இவங்களோட அன்றாட வாழ்க்கையே அன்னைக்கு அவங்க செய்கிற ஒரு வியாபாரம் தான் நிலைநிறுத்துது. அதுதான் அவங்களுக்கு இந்த செலவை நம்ம இன்னைக்கு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கே கொண்டு போகுது. அப்படின்னும் போது இந்த தினக்கூலியான ஒரு வாழ்க்கை வாழ்வா சாவாங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு நல்லபடியாக ஒரு வியாபாரம் நடந்திருந்தால் அதான் அவங்களோட யதார்த்த வாழ்க்கையே சரியான முறையில் போகும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் யாரெல்லாம் பொதுவாக இதில் இருக்காங்க? சமீபத்தில் இந்த மழை வெள்ளம் பெரிய பாதிப்புகளை உள்ளாயிருக்கு. முதல்ல அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அன்றாட தொழில் நடத்த முடியாமல் போயிருக்கலாம், அவங்களோட வாழ்வாதாரம் இருப்பிடம் கூட இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த பாதிப்புலேருந்து அவங்கள மீளணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு? அரசாங்கத்துக்கிட்ட அவங்க என்ன மாதிரியான ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். பொதுவாக இந்த சாலையோர வியாபார தொழிலாளர்கள் அப்படின்னா யாரெல்லாம் இதில் அடங்குவர் சார்? சாலையோர வியாபார தொழிலாளர்கள் என்பவர்கள் சாலைகளிலே, நகரப்பகுதியிலே இருக்கக்கூடிய சாலைகளிலே, குறிப்பாக தரையிலே கடை விரித்து வியாபாரம் செய்பவர்களும், தலையில் சுமந்து கொண்டும், சைக்கிளில் கொண்டு சென்றும், தள்ளுவண்டியில் கொண்டு சென்றும் நகர்ந்து போய் வியாபாரம் செய்யக்கூடியவர்களும், அங்கங்கே இருக்கக்கூடிய இயற்கையாகவே உருவான சந்தைகளிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்களும், மார்க்கெட்டுகளில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுகளில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் சாலையோர வியாபாரிகளாக பார்க்கப்படுகிறார்கள். இந்த சாலையோர வியாபாரிகள் ஏழை மக்களுடைய அன்றாட தேவைகள், ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய அன்றாட தேவைகளை குறைந்த விலையிலே பொருள்களை கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு ஒரு சேவையை செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் இந்த சாலையோர வியாபாரிகளுக்கான தேசிய கொள்கை வந்த பொழுதும் அதற்கான சட்டம் வந்த பொழுதும் இதை மேற்கோள் காட்டித்தான் அவர்கள் இவர்களை அங்கீகாரம் செய்தார்கள். முதலில் இவர்களுக்கு அங்கீகாரம் இல்லாத நிலை இருந்தது. சாலையோரத்தில் வியாபாரம் செய்பவர்கள் என்றால் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும், அவர்கள் இந்த சாலை போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறார்கள், இவர்கள் இந்த மக்களுக்கு இடையூறாக இருக்கிறார்கள், எனவே இவர்கள் இங்கே வியாபாரம் செய்யக்கூடாது என்று அங்கீகாரமற்ற நிலையிலே இருந்த சாலையோர வியாபாரிகள் இன்றைக்கு அங்கீகாரத்தோடு இருப்பதற்கு வழி செய்தது மத்திய அரசினுடைய தேசிய கொள்கையும், அதற்கு பிறகு படிப்படியாக பல போராட்டங்களின் மூலமாகத்தான் தேசிய கொள்கையும் வந்தது, சட்டமும் வந்தது. இந்த இரண்டும் இப்பொழுது சாலையோர வியாபாரிகளுக்கான ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது. இப்பொழுது சாலையோர வியாபாரிகளை பற்றி அந்த கொள்கையும் சட்டமும் என்ன சொல்கிறது என்றால், சாலையோர வியாபாரிகள் ஏழை எளிய நடுத்தர பிற்பட்ட வகுப்பினர்களாக இருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட வகுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியதால் பயன்படக்கூடியவர்கள், அதில் பயன்பெறக்கூடியவர்களும் ஏழை எளிய நடுத்தர மக்களாக பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். இதில் பணக்காரர்களும் அனுபவிக்கிறார்கள், அது வேற விஷயம். ஆனால் இதில் இருக்கக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்களாக, இதில் பயன்பெறக்கூடியவர்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களாக இருப்பது தான் இதில் ஒரு பெரிய விசேஷம். இப்போ பெரிய கடைகளை தேடி போகும் பொழுது பணக்காரர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருளை எந்த விலை சொன்னாலும் வாங்கி அவர்களால் உபயோகிக்க முடியும். ஆனால் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு இன்றைக்கு ஒரு டிஃபன் கடையை எடுத்துக்கோங்க, இன்றைக்கி 4 ரூபாய்க்கு இட்லி கிடைக்குது, 10 ரூபாய்க்கு தோசை கிடைக்குது. ஆனால் பெரிய ஹோட்டல்களில் போனோம்னா நம்ம அந்த வேலையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ பணக்காரர்களால் அதை வாங்கி உபயோகிக்க முடியும், ஆனால் ஏழை எளிய நடுத்தர மக்களால் அதை வாங்கி உபயோகிக்க முடியாது. அப்போ இந்த ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கான அன்றாட பொருட்கள், அது பூவாகட்டும், பழமாகட்டும், காய்கறி ஆகட்டும், அவர்கள் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய உணவுப் பொருட்களாகட்டும், இவை எல்லாமே ஒரு குறைந்த விலையில், ஏன்னா இவர்கள் குறைந்த லாபம் தான் போதும். அன்றாடம் பார்க்கிறார்கள் காய்கறி வியாபாரம் பண்ணும் பொழுது முதலிலே ஒரு கூறு கட்டி விற்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கூறு 10 ரூபா என்பார்கள், மதியம் ஆனோன்னா அதே கொஞ்சம் அள்ளி போட்டு 2 கூறாக கொடுப்பார்கள். சாயந்தரமாகி ஒருத்தர் கேட்டார்னா, ஐயா எடுத்துகிட்டு போங்க ஐயா, ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இவர்களுடைய மக்களுடைய அன்றாட தேவைகளை
நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பதனால் இவர்கள் வந்து செய்வதை வியாபாரம் என்று மட்டும் சொல்லக்கூடாது, இவர்கள் செய்வதை ஒரு சேவை என்று சொல்ல வேண்டும். அரசாங்கத்திற்கு ஈடாக அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் தேவையானதை கொண்டு சேர்க்க வேண்டும். அதை ரேஷன் கடைகள் மூலமாகவும் மற்ற விஷயங்கள் மூலமாகவும் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு சாலையோர வியாபாரிகள் மக்களுக்கு தேவையான அன்றாட பொருட்களை குறைந்த விலையிலே கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே இவர்கள் செய்வதை வெறும் வியாபாரமாக கருத முடியாது, சேவையாக கருத வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு 89 வந்தது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொன்னதுன்னா, சாலையோரத்திலே வியாபாரம் செய்வதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி நபர்கள் நீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, இவர் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறார்கள், விரட்டி விட்டால் மறுபடியும் அங்கே வந்து உட்கார்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகும்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 19(1) பிரிவின்படி யாரும் எங்கேயும் வியாபாரம் செய்வதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி நம்முடைய மக்களுடைய கலாச்சாரம் எப்படின்னா, அவங்க வெளியே போகும்போதோ அல்லது வேலைக்கு போயிட்டு திரும்பும் போதோ அவர்களுக்கு தேவையான பொருட்களை வரும் வழியிலே வாங்கக்கூடிய கலாச்சாரம் மக்களிடத்திலே தொடர்ந்து இருக்கிறது. இவர்கள் இதுக்காக ஒரு சந்தையை தேடி போகணும் அப்படின்ற நிலைமை இல்லாமல் அவர்கள் வருகிற வழியிலே இருக்கக்கூடிய சாலைகளில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட அவர்கள் வாங்கி பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். எனவே சாலையோர வியாபாரம் என்பது சாலை என்பது வெறும் போக்குவரத்துக்கு மட்டும் என்று சொல்ல முடியாது. இது போன்ற விஷயங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் சாலை இருக்க வேண்டும். ஆனால் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்று ஒழுங்குபடுத்துவதற்கான முறைகளை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பிறகுதான் அதற்கான மத்திய அரசு தேசிய கொள்கையை கொண்டு வருகிறது. படிப்படியாக இப்பொழுது 2014 சட்டமும் வந்துவிட்டது. இப்பொழுது முழு அங்கீகாரம் கிடைத்தாலும் இவர்கள் இன்றைக்கும் ஓடி ஓடி ஒளிந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக அபராதம் போடுவார்கள், பொருட்களை பறித்து கொண்டு செல்வார்கள், விரட்டி அடிப்பார்கள், அடி உதைக்கு ஆளாவார்கள். இப்படிப்பட்ட நிலையில தான் இவர்கள் அன்றாடம் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்றாடம் தொழில் செய்பவர்களுடைய நிலைமை என்னன்னா, இப்போ இந்த பண்டிகை காலங்கள், குறிப்பாக பண்டிகை காலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பண்டிகை காலங்களில் கிடைக்கக்கூடிய கூடுதல் வருவாயை வைத்துத்தான் அவர்களுடைய குடும்ப செலவு, மருத்துவமோ அல்லது குழந்தைகளுடைய கல்வியோ அதை அவர்கள் சரி கட்டக்கூடிய நிலைமையிலே எதிர்பார்ப்புடன் பண்டிகை வியாபாரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே வந்த வெள்ளம், இந்த மழையின் காரணமாக வந்த வெள்ளம் என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சாலையோர வியாபாரிகள் மத்தியிலே உண்டாக்கி இருக்கிறது. கண்டிப்பாக. ஏனென்றால் தொடர்ந்து 1 மாத காலம் அவர்களால் வியாபாரத்திற்கு செல்லவே முடியவில்லை. நிச்சயமா சார், அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். இப்போ இந்த வியாபாரிகள்னும் போது யார் யாருன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம இன்னும் விரிவாக பேசணும். பொதுவாக இந்த சாலையோர வியாபாரிகள் அப்படின்னு வரும்போது அவங்களோட இருப்பிடம் அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கிற வருவாயை வச்சு அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு அமைப்போட தலைவர், பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் அன்றாட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு சார்? அன்றாடம் அவர்கள் காலையில் எழுந்தவுடன் அவர்களுடைய காலை கடன்களை முடித்துவிட்டு வியாபாரத்திற்கு வேகமாக வந்து சேர வேண்டும். வியாபாரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் என்றால் அவர்கள் கொண்டு வருகிற பொருட்களை கட்டாயமாக விற்று தீர்க்க வேண்டும். ஏனென்றால் இவர்களிடத்திலே அதை சேமிப்பு வைத்துக் கொள்ளக்கூடிய வசதிகள் எல்லாம் பெரும்பாலும் குறைவு. காய்கறி, பழம், பூ என்றால் அன்றைக்கே அதை விற்று தீர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் எந்த நேரத்திலே அவர்கள் வந்தார்கள், எந்த நேரத்திலே அவர்களுடைய வேலை முடியும் என்பது யாருக்குமே தெரியாது. சில நேரம் அது 4 மணி 5 மணிக்கு முடிந்து விடலாம், அல்லது இரவு வரை கூட அது செல்லலாம். அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் தான் இந்த சாலை. இதை தாண்டி இவர்களுக்கான ஒரு நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இவர்களிடத்திலே முதலீடு பெருமளவு கிடையாது. அப்போ இவர்கள் வந்து இந்த தனிப்பட்ட நபர்களிடம் அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இவர்கள் வியாபாரத்திற்கு வந்தே ஆக வேண்டும், ஒரு நாள் கூட லீவ் போட விடுமுறை எடுக்க முடியாது, அவசியம் வந்து அன்றைக்கு சாயந்தரம் அவர்களுக்கு பணம் கொடுத்தவர்களுடைய பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதத்தோடு வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது இவர்களுக்கு வந்து ஓய்வு என்பதே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடியவர்களாக ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு இன்றைக்கு இந்த கடமையை நாம் நிறைவேற்றியே தீர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை கைதியாக இன்றைக்கு வியாபாரிகள் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சாலையோர வியாபார தொழிலாளர்களோட அன்றாட வாழ்க்கையை ஒரு போராட்டம் மிகுந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சமீபத்திய மழை, இது 1 நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 35 நாட்கள்னு சொல்ற அளவுக்கு விரிவா ஒரு 1.5 மாதம்
விடாத மழைன்னு சொல்லலாம். இந்த வாழ்க்கை அவங்களுக்கு வியாபாரம் தான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா முழுமையான வியாபாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட இருப்பிடங்கள் இன்னைக்கு வெள்ள பாதிப்பு சேதாரம்னு பார்க்கும்போது பல இடங்கள்ல பல தரப்பட்ட மக்கள் வீடுகளையும் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த சாலையோர வியாபாரிகளோட நிலைப்பாடு இன்னைக்கு எப்படி இருக்கு சார்? பொதுவா வியாபாரமா இருந்தாலும் சரி, அவங்களோட வாழ்விடமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க? சாலையோர வியாபாரிகளை பொறுத்தவரை அன்றாடம் காட்சிகள். அவர்களிடத்தில் சேமிப்பு கிடையாது. அவர்கள் வந்து வியாபாரம் செய்தால் அந்த வருவாயை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் செலவை அவர்கள் செய்ய வேண்டும். அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களால் இப்பொழுது 1 மாத காலமாக இந்த மழை வெள்ளம் காரணமாக வியாபாரம் செய்ய முடியவில்லை. முதல் பாதிப்பு, அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. வீடுகளை இழந்து விட்டார்கள். இழந்து தெருவில் நிற்பவர்களும் இருக்கிறார்கள். வீட்டிற்குள்ளே வெள்ளம் வந்து அதனால் அவர்களுடைய அத்தியாவசிய குடும்ப பொருட்களை இழந்து அடுத்த கட்டம் குடும்பம் நடத்த முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். அதை தாண்டி அவர்கள் கடைக்கு வந்து வியாபாரம் செய்யலாம் என்று நினைத்தால் கூட அந்த சூழ்நிலை, அந்த பகுதியினுடைய சூழ்நிலை முழுவதுமாக தண்ணீர் தேங்கியதாக இருக்கிறது. ஒவ்வொரு இடங்களில் முழங்கால் அளவு தண்ணியிலிருந்து இடுப்பளவு தண்ணியிலிருந்து ஒரு மாடியே முழுகும் அளவிற்கு. ஆனால் தண்ணி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. குறிப்பாக நீங்கள் டி நகர், கோயம்பேடு இந்த முக்கிய பகுதிகளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் கூட கோயம்பேடு மார்க்கெட்டில் அந்த உள்பகுதியில் ஓரளவுக்கு தண்ணி, கால் நனைகிற அளவுக்கு தண்ணி இருக்குது. இன்று வரை வடியவில்லை. நீங்கள் வலசரவாக்கம் பகுதிகள், ஏன்னா உங்களுக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களிலே குடியிருந்து கொண்டு அந்த பகுதிகளில் அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். அப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம் முழுக்க தண்ணியினால் சூழப்பட்டிருக்கிறது. அந்த ஏரிகள் பெருக்கெடுத்து வந்த காரணத்தினால முழுவதுமாக சூழப்பட்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு சைதாப்பேட்டை பார்த்திங்கன்னா அதை சுற்றி ஒரு 5 சப்வேக்கள் இருக்கிறது, சுரங்கப்பாதைகள். அந்த சுரங்கப்பாதைகள் முழுவதுமாக தண்ணீரால் நிரம்பிவிட்டன. போக்குவரத்து முழுமையாக தடைபட்டு ஒரு தீவாகத்தான் டி நகரும் கோயம்பேடும் காட்சியளிக்கிறது. இவர்கள் ஒருவேளை ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்து எப்படியாவது நீந்தி அடித்து கொண்டு வந்து இங்கே வியாபாரம் செய்து இன்றைக்கு வருவாயை ஈட்டலாம் என்றால் இவர்களால் முதலில் அந்த இடத்திற்கு வர முடியாது. இரண்டாவது, மக்களும் அந்த பகுதிக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கிறார்கள். அதனால் எந்த முயற்சி செய்தாலும் அவர்கள் வீடு இழந்தது தான், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை இழந்தது தான். அதை சரி கட்டுவதற்காக வியாபாரத்துக்கு இவர்களாலும் வர முடியாது. இவர்கள் வந்தாலும் மக்கள் வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. 1 மாதமாக வியாபாரம் பாதித்து விட்டது. அப்போ 1 மாதமாக இவர்கள் தனியாரிடத்திலே வாங்கிய கடனாகட்டும், வங்கிகளிலே வாங்கிய கடனாகட்டும், இந்த கடன்களுக்கெல்லாம் திருப்பி செலுத்த முடியுமா அப்படி என்றால் ஏதோ இவர்களால் வேலைக்கு வர முடியவில்லை, மீண்டும் வந்ததை சரி கட்டியெல்லாம் 1 நாள் 2 நாளில் அந்த வியாபாரத்தை கூடுதலாக செய்து சரி கட்டி விடலாம் என்ற நிலைமை கிடையாது. முழுக்க இவர்கள் ஒரு பூஜ்யமான நிலைமைக்கு வந்து விட்டார்கள். பொதுவாக இவர்கள் வந்து இவர்களுடைய பொருள்களை ஒன்று வீட்டில் வைப்பாங்க, அல்லது இவர்கள் வியாபாரம் செய்கிற இடத்திலே எங்கேயாச்சும் ஒரு மூலையில் கட்டி வைப்பார்கள். சில பேர் டி நகரில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு குடவுன் மாதிரி ஒரு ரூமை பிடித்து கொண்டு அதிலே இரவில் வைத்து விட்டு காலையில் எடுக்கிறார்கள். நீங்கள் குறிப்பாக டி நகரில் எடுத்திங்கன்னா, டி நகரில் கிட்டத்தட்ட ரங்கநாதன் தெருவில் ஒரு இடுப்பளவு தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோரில் 3 அடி தண்ணி வரைக்கும் வந்துருச்சு. அதனால் இவர்கள் வைத்த பொருட்கள் எல்லாம் போயிடுச்சு. டி நகரில் பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா உயரமாக ஒரு டேபிள் மேலே வைத்து கட்டி வைத்தவர்களுடைய சாமான்கள் ஓரளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கீழே வச்சுட்டு போனவங்களுடைய சாமான்கள் முழுக்கவே முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு வீட்டிலேயும் நிலைமை பார்த்தீங்கன்னா இவங்க அடுப்பு எடுத்து சமைக்க முடியாது. ஸோ இவர்களுடைய பண்டபாத்திரங்கள், இவர்கள் சமைக்கக்கூடிய அடுப்பு எல்லாமே போய்விட்டது. அப்போ எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடியவர்கள் எப்படி மீண்டும் நிமிர்ந்து நிற்கப் போகிறார்கள் என்பது ஒரு கேள்வி வருகிறது. அப்போ அரசாங்கம் முழுக்க இதற்கான நிவாரணம் கொடுக்க முடியுமா என்பது அதுவும் சாத்தியமில்லாத நிலைமையாக இருக்கிறது. இப்போ வீடு இழந்தவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறார்கள், வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தவர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்கிறார்கள். இந்த 5,000 வைத்து அல்லது இந்த 10,000 வைத்து இந்த சாலையோர வியாபாரிகள் மீண்டும் தங்களை புதுப்பித்து கொண்டு எழுந்து வியாபாரத்திற்கு வந்துவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இவர்களுடைய பொருட்களும் நீரிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையிலே சாலையோர வியாபாரிகள் இப்பொழுது எப்படி ஆரம்பிக்க போகிறார்கள் அவர்களுடைய வேலை என்பதை ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எங்களுக்கும் நாம் அந்த அமைப்பிலே இருக்கிறோம் என்பதால் இது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. கண்டிப்பாக சார். சாலையோர வியாபார தொழிலாளர்கள் கூட்டமைப்போட மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இப்போ இவங்களோட வாழ்வாதாரத்தை திருப்பி மாற்றணும், இந்த 0லிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இவங்களோட வாழ்க்கையில் மறுபடியும் பழைய நிலைக்கு வரணும் அப்படின்னா அரசு மூலமாக என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் உங்கள்கிட்ட இருக்குது சார்? சாதாரணமாக அரசு என்பது வெள்ள நிவாரணங்களை கணக்கெடுக்கிறார்கள், ஆனால் முழுவதுமாக கணக்கெடுப்பார்கள்.
கணக்கெடுத்து அதற்கான முழு நிவாரணத்தை அவர்களால் தர முடியுமா என்றால் அது நிச்சயமாக சாத்தியமில்லை. நாமும் அந்த அளவுக்கு கேட்க முடியாது, அவர்களுக்கும் அது சாத்தியமில்லை என்ற நிலை இருக்கிறது. அப்படி பார்த்தால் இந்த அரசினால் மீண்டும் அவர்களை எழுந்து வர வைக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியான செய்தி. நாங்கள் எங்களுடைய அமைப்பின் மூலமாக என்ன கோரிக்கை அரசாங்கத்துக்கு வைக்கிறோம் என்றால், சாலையோர வியாபாரிகள் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களை இப்பொழுது நிறைய செல்வந்தர்கள் தனிநபர்களாகவும் அவர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லது அந்த நிறுவனமே அல்லது மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கூட இன்றைக்கு தாராளமாக மனமும் வந்து பணம் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். இந்த பணம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்திடம் சென்று குவிந்து அந்த நிவாரண நிதியிலிருந்து மீண்டும் அது பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் போகும் பொழுது இதில் சில கட்டுப்பாடுகளும் இருக்கின்றன. அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்குத்தான் முதலிலே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை செய்துவிட்ட பிறகுதான் மீதி இருக்கிற பணத்திலே இந்த மாதிரி நிவாரணங்களை கொடுக்க முடியும் என்ற கட்டாயம் உள்ளது. அதனால் சில பணத்தை இப்பொழுது எம்பியிடமிருந்து நிதி கேட்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்கக்கூடிய நிதியை நீங்கள் நிவாரணத்துக்காக பெரிதாக பயன்படுத்த முடியாது, அதை உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக பயன்படுத்த வேண்டும். மத்திய அரசு நிதி கொடுத்தால் கூட அதிலே கூட சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அதை உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக செய்ய வேண்டியது வழியே நிவாரணத்துக்கு பெரிதாக செலவழிக்க முடியாது. இந்த தனிநபர்களிடமிருந்து வரக்கூடிய நிபந்தனையற்ற பணம், அன்கண்டிஷனல் மணி, இந்த பணத்தை இவர்கள் நேரடியாக மக்களுக்கு சென்று சேர்வது போக அரசாங்கம் ஒரு கோரிக்கை விடுக்கலாம். இந்த மாதிரி சாலையோர வியாபாரிகளோ அல்லது வேறு பிரிவினர்களோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்களை தத்தெடுத்து கொள்ள யார் முன் வருகிறீர்கள் என்று ஒரு வரிசை பட்டியல் தயார் செய்யலாம். எங்களை கேட்டால் எந்தெந்த பகுதியிலே வியாபாரிகள் வியாபாரம் செய்கிறார்கள் என்ற ஒரு பட்டியலை தயார் செய்து தர முடியும். இந்த பட்டியலை வைத்துக்கொண்டு இந்த பட்டியலில் இத்தனை பேர் இருக்கிறார்கள், அரசாங்கத்தால் அந்த முழு புள்ளி விவரங்களை கொடுக்க முடியும். அப்படி புள்ளி விவரங்களை கொடுத்து இதில் இத்தனை பேர் இருக்கிறார்கள், இவ்வளோ பேர் வீட்டில் இருந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு யார் முன் வந்து இவர்களை ஏற்றுக்கொண்டு இவர்களை கீழிருந்து மேலே 0 பகுதியிலிருந்து மேலே கொண்டு வர முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக பெரிய பெரிய நிறுவனங்களும் பெரிய செல்வந்தர்களும் தாராள மனம் படைத்தவர்களும் வருவார்கள். அவர்களுடைய சக்திக்கேற்றவாறு அந்த பகுதியையும் எண்ணிக்கையையும் அவர்கள் தேர்ந்தெடுத்து அதிலே அவர்களை இணைத்து கொண்டு அரசு அவர்களுக்கு ஒரு கூடுதல் உதவி என்று ஆதரவு என்று சொல்வார்கள். அரசில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள், மாநகராட்சி ஆகட்டும் நகராட்சி ஆகட்டும் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை ஆகட்டும், இன்றைக்கு அரசு வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா அரசு அமைப்புகளும் இவர்களுக்கு ஓரளவு ஆதரவு செய்தால் மட்டுமே போதுமானது. இவர்களால் ஒரு குறிப்பிட்ட நபர்களை தத்தெடுக்கும் பொழுது அவர்களுடைய அடிப்படை தேவைகள் முதலில் என்ன, அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அளவில் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்ன தேவைப்படும், இதையெல்லாம் கூடவே இருந்து நெருக்கமாக இருந்து அதை செய்வதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். ரொம்ப குறுகிய காலமே இருந்தால் போதும். ஒரு 100 பேர் கொண்ட ஒரு சந்தையை, மார்க்கெட் பகுதியை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தத்தெடுத்தால் அது மிகவும் நெருக்கமாக மக்களிடத்தில் இருக்க போகிறது. ஆக சீக்கிரமே அவர்கள் இந்த நிலையிலிருந்து வெளிவர முடியும் என்பதைத்தான் அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கூட அரசுக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். ஏன்னால் அரசினுடைய நிலையும் நாங்கள் உணர்ந்தே இருக்கிறோம். அவர்களையும் நாங்கள் தர்ம சங்கடப்படுத்த வேண்டிய நிலை எங்களுக்கு வேண்டாம் என்று தான் நினைக்கிறோம். அந்த வகையில் இந்த மாதிரி நிறுவனங்கள் மூலமாக, செல்வந்தர் மூலமாக தாராளமாக நிதி கிடைக்கும் பொழுது அந்த நிதியை நேரடியாக அந்த மக்களை அவர்கள் ஆதரவு கரம் நீட்டுவதன் மூலமாக, ஒரு தத்தெடுப்பதன் மூலமாக அந்த பகுதியை நிச்சயமாக அவர்களை பூஜ்யமான நிலையிலிருந்து மேலே கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்போ இந்த சாலையோர வியாபார தொழிலாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தன்னோட வாழ்க்கையை முழுமையாக இழந்துட்டு புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் அவங்களோட மனநிலை எந்த நிலையில் இருக்குது சார்? நிச்சயமாக அவர்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா நிறைய அவர்களுக்காக ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலை, அவர்களுக்கு மனத்தை சமன்படுத்த வேண்டிய வேலை, கவுன்சிலிங்கான வேலைகள்லாம் நிறைய தேவைப்படுகிறது. ஏனென்றால் சாலையோர வியாபாரிகள் என்பது சாலையோர வியாபாரிகள் மட்டுமல்ல, அவர்களது குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்திலே குழந்தைகள் இருக்கிறார்கள், கை குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய மனவேதனை என்பது, மன உளைச்சல் என்பது ஒரு மிகப்பெரிய, அதை யாராலும் அளவிட முடியாது. அப்படி என்றால் அதை ஆற்றுப்படுத்துகின்ற வேலையை செய்ய வேண்டிய கடமையும் நிச்சயமாக நமக்கும், நம்மை போன்ற அமைப்புக்கும் இருக்கிறது, அரசுக்கும் இருக்கிறது. ரெண்டாவது, இந்த தொற்று நோய்கள் பரவும். இப்போ பார்த்தீங்கன்னா அரசை பொறுத்த வரைக்கும் நோய்கள் பரவவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது தொற்று நோய்களாக பரவவில்லை என்றால் கூட
நான் பார்த்த வகையிலே நிறைய பேர் உடல் நலம் இல்லாமல் இன்றைக்கு வீட்டிலே இருக்கிறார்கள். இந்த மழை ஓய்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உடல் நலம் இல்லாமல் அவர்கள் காய்ச்சலாலும் சளி தொல்லையாலும் வேலைக்கு வர முடியாமல் அசந்து போய் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது சாலையோர வியாபாரிகளையும் நிறைய பார்க்கிறோம், மக்களையும் நிறைய பார்க்கிறோம். நம்முடைய அனுபவத்திலே நிறைய பேரை சந்திக்கிறோம். அவர்களை கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எனக்கு உடல் நலமில்லை, காய்ச்சல் அடித்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு சளி தொல்லை இருக்கிறது, அதனால் மூச்சு விட முடியவில்லை, வீசிங் ப்ராப்ளம், இந்த மாதிரியான விஷயங்களிலே இருக்கிறார்கள். ஆக வெறும் தொற்று நோய் என்ற அளவில் கூட பார்க்காமல் நிறைய மருத்துவ முகாம்கள் இதற்காக கூட நாம் செயல்படுத்த வேண்டியுள்ளது. ஏன்னா இந்த நோய் மீண்டும் அதிகப்பட்டு, இந்த நோயினுடைய வீரியம் அதிகப்பட்டு இன்னும் வேறு நோய்க்கு பாதிப்புக்கு ஆளாகிவிடக்கூடாது என்ற வகையில் இவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற வேலையும் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இவர்களுடைய நோய் தொற்று, இவர்களுக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய அந்த காய்ச்சல், அந்த மாதிரி விஷயங்களை தடுப்பதற்குரிய வேலைகளையும் தீவிரமாக அரசு செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க எந்த அளவுக்கு சாலையோர தொழிலாளர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு, அவங்களுக்கான தேவைகள் என்னவா இருக்குது, ஒரு அரசாங்கத்து மூலமாக நீங்கள் வைக்கிற ஒரு கோரிக்கைகள், இது மூலமாக அவங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு நிலைப்பாடு, வாழ்வாதாரம் கிடைக்கும் அப்படின்னாலும் அதற்கான காலம் நேரம் வந்து நம்ம எடுத்த உடனே முடிஞ்சிரும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ தான் கோரிக்கையை நம்ம சொல்ல போகிறோம். அந்த நிலை ஒரு 3 மாதம் 4 மாத காலம் கூட ஆகலாம். ஆனால் இன்னையிலிருந்து அந்த 4 மாத காலங்களுக்கு அவர்களோட தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ உடனடி தேவை அப்படின்னும் போது என்ன மாதிரி இருக்கு, அது அரசு எப்படி செயல்படுது, யாரெல்லாம் அவங்களுக்கு இன்னும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சாலையோர வியாபாரிகளை பொறுத்தவரை முதலில் அவர்கள் வியாபாரத்துக்கு வர வேண்டும். வியாபாரத்திற்கு வந்தால் வீடுகளை கூட அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வைத்து வீட்டில் குடும்பத்தையும் நடத்த முடியும். வியாபாரத்திற்கு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு முதலீடு தேவைப்படுகிறது. இப்போ உடனடியாக அரசு இவர்களுக்கு எந்தவித நிபந்தனையின்றி, இப்பொழுது சிறு குறு தொழில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிபந்தனையின்றி 1 லட்சம் முதல் 5 லட்சம் வரை வங்கிகள் கடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் பெற்றுவிடுவார்கள், பெரிய வணிகர்கள் பெற்றுவிடுவார்கள். ஆனால் சாலையோர வியாபாரிகளுக்கு தனி கவனம் செலுத்திய அரசு இவர்களுக்கு எந்தவித நிபந்தனையுமின்றி, இவர்கள் ஒன்றும் பெரிய பணத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அல்ல, ஒரு 5,000 to 25,000 வரை இவர்களுக்கு கொடுத்தால் கூட உடனடியாக இவர்கள் வாழ்க்கையை துவங்குவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும், வியாபாரத்தை துவங்க ஏதுவாக இருக்கும். அதை தாண்டி இவர்களுடைய வீட்டிலே இவர்கள் சமைத்து இவர்கள் புழங்கும் அளவிற்கு இவர்களுக்கான வீட்டு வசதியை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும். அந்த சமையல் பொருட்கள், அந்த பண்டபாத்திரங்கள், அதற்கான ஒரு மாத தேவை, 1 மாதத்திற்கு அவர்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அரிசி போன்றவைகள் உடனடியாக அரசாங்கம் வழங்க வேண்டும். இரண்டாவதாக இவர்கள் வங்கிகளில் என்ன கடன் பெற்றிருக்கிறார்கள். தனியார் இடத்திலே பெற்ற கடன் அது ஒரு தனியாக இருக்கட்டும், அதை எப்படி சமாளிப்பார்கள் என்பது யோசிக்க வேண்டியது. ஆனால் வங்கிகளிலே கடன் பெற்றிருப்பார்கள், அந்த வங்கிகளிலே பெற்ற கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டியையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், கால அவகாசம் பெற்றுத்தர வேண்டும். இவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்கான வேலையும் செய்ய வேண்டும். என்றால் முழுக்க இழந்து நிற்கிறார்கள். ஏற்கனவே இருந்த முதலீடு இவர்களுக்கு காலியாகிவிட்டது. அப்பொழுது என்றால் இவர்கள் வங்கிகளிலே வாங்கக்கூடிய கடனை, ஏற்கனவே பட்ட கடனை இவர்கள் சுமையாக சுமந்து இந்த புதிய வியாபாரத்தை தொடங்கும் பொழுது ஏற்கனவே சுமக்க வேண்டிய சுமையின் காரணமாக இப்பொழுது புதிதாக துவங்க வேண்டிய வியாபாரமும் பாழ்பட்டு போய்விடக்கூடாது. எனவே இவர்கள் ஏற்கனவே வங்கிகளில் வாங்கி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், வட்டிகளை தள்ளுபடி செய்ய வேண்டும், இவர்களுக்கு பணம் செலுத்துவதற்கு கால அவகாசம் அளிக்க வேண்டும். உடனடியாக இவர்களுக்கான மளிகை பொருட்கள், அரிசி, சமையலுக்கு தேவையான பொருட்கள், வீடு வழங்கப்பட வேண்டும். வங்கிகளிலே இவர்கள் தொழில் முதலீட்டுக்காக நிபந்தனையின்றி கடன் வழங்கப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் ஒரு கல்லூரி மாணவர்களை வைத்துக்கொண்டு ஒரு லயோலா கல்லூரியிலே பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியரை வைத்துக்கொண்டு இப்பொழுது நாங்கள் சில பகுதிகளிலே இதற்கான கணக்கெடுப்பையும் துவக்கி இருக்கிறோம். அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல விஷயத்தை விவரமாக தெளிவாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக. என்னென்னா அரசாங்கம் ஒரு பக்கம் கணக்கெடுக்கும், அந்த கணக்கெடுப்பும் நாம் எடுக்கிற கணக்கெடுப்பும் இரண்டும் சமமாக இருக்க வேண்டும், அதில் பெரிய வித்தியாசம் வந்துடக்கூடாது என்பதற்காக நாங்களும் ஒரு சிறு கணக்கெடுப்பை துவங்கி அரசாங்கத்திற்கும் இது பற்றி தெளிவுபடுத்துவதற்காக எங்களுடைய ஆய்வறிக்கையும் அடுத்த கட்டமாக சமர்ப்பிக்க இருக்கிறோம். அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையிலே அரசாங்கம் இந்த நான் மேலே முதலிலே சொன்ன உதவிகள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அதை தாண்டி இந்த ஆய்வுகளின் மூலமாக என்ன வருகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் கவனித்து நாம் செய்யும் பொழுதுதான் சாலையோர வியாபாரிகள் கடைநிலை
மக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் பிழைத்தேறி வருவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ சாதாரணமாக இவர்களுடைய உறவினர்களும் சரி இவர்களும் சரி ஏழைகளாக இருக்கிறார்கள். இவர்களிடத்திலே சேமிப்பு கிடையாது. இவர்கள் சரி வெளியே வந்து விட்டோம், நாம் வங்கிகளில் போட்டிருக்கிற பணத்தை ஏடிஎம் மூலமாக எடுத்து செலவு செய்யலாம் என்ற நிலைமையும் கிடையாது. ஆக பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இவர்களுக்கு தனி கவனம் இவர்கள் பால் செலுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அமைப்பினுடைய கோரிக்கையாக அரசாங்கத்திற்கு வைக்கிறோம். தமிழ்நாடு சாலையோர வியாபார தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு சாலையோர வியாபாரிகள் அப்படின்னா யாரெல்லாம், அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறத அந்த தொழிலை எந்த அளவுக்கு முக்கியமாக நம்பி இருந்திருக்கு, இந்த மழை வெள்ளம் பாதிப்பு எந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு, ஒரு அமைப்போட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் அரசாங்கத்து மூலமாக உங்களோட எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் என்னவா இருக்கு, இப்போ உடனடியாக தேவைப்படுற நிவாரணம் என்ன, இப்படி பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. சாலையோர வியாபாரிகளுக்கான கோரிக்கைகளை வெளிப்படுத்தி அரசுக்கு தெரிவிக்க ஒரு வாய்ப்பை அளித்த கலைஞர் டிவிக்கும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.